நான் கட்சி பேரை சொல்லலை, 2ஆ பிளவுபட்டிருக்கும் போது நான் உங்க அணியில இருந்தம்மான்னு சொன்னேன். உடனே அந்த தாள்ல டிக் பண்ணாங்க. அப்பந்தான் நினைக்கிறேன் நமக்கு சீட்டு அம்மா தர போறாங்க. அது வரைக்கும் நாங்க தருவாங்கிற எண்ணம் எனக்கு இல்லை. நீங்க உங்க வீட்டம்மாட்ட சொல்லக்கூடாது. ஏன்? நான் உடனே சிரிச்சேன். நான் ஏன்னு கூட அவங்ககிட்ட கேட்கல, அப்படியே முகத்தை பார்த்து சிரிச்சேன். ஏன் சிரிக்கிறீங்க அப்படின்னாங்க. ஏம்மா சீட்டு தரப்போறது நீங்க, யாரும் தடுக்க முடியுமா? நான் நிக்க போறேன், இந்த உலகமே தடுத்தா என்ன நிப்பாட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்க இருந்துக்கிடுவீங்க. ஆனா என்ன இருக்க விட மாட்டாங்க, பெட்டிஷன் போடுவாங்க, ஏதாவது குழப்பிடுவாங்க. அதுல நான் குழம்பிடக்கூடாது, அதனால நீங்க சொல்லாதுங்க அப்படின்னாங்க. எனக்கு அறிவுரை சொன்னாங்க. அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு சொல்றேன், உங்களுக்கு தான் சீட்டுன்னு சொன்ன உடனே, ஏம்மா நான் இந்த தொகுதிக்கு நான் தகுதியானவனா அப்படின்னு கேட்குறேன்.